ஹலோ காமன் மேன். இன்னொரு மெயினான டிஃபரன்ஸு பிட்வீன் சிட் ஃபண்டு அண்டு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா கோல் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இப்போ ஒரு சிட்டில் போட்டு நான் பணக்கார ஆகிட்டேன், இதிலிருந்து ஒரு பெரிய செல்வத்தை நான் உருவாக்கிட்டேன்னு சொன்னவங்களை யாரையாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் கேள்விப்பட்டிருக்க முடியாது. ஏன்னா சிட் ஃபண்டுன்றது அது நடத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். அதில் பங்கு பெறுறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிதி சுதந்திரம் இல்லாதவங்களோ இல்லை ஒரு ஃபினான்சியல் டிசிப்ளின் இல்லாதவங்களோ அப்படி தான் வந்து அதில் பங்கேற்பாங்க. நீங்கள் ஒரு 20 மாதத்துலையோ 30 மாதத்துலையோ பெரிய செல்வத்தை வந்து சேர்க்க முடியாது. ஏதாவது ஒன்று போட்டு வைப்போம், ஒரு எமர்ஜென்சி வந்தால் அதை எடுத்து யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான திட்டமிடலும் இல்லாதவங்க தான் சிட் ஃபண்டில் கொண்டு போய் போடுவாங்க. உங்களுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதமும் நடத்துகிறவருடைய நேர்மையும் அதிகமாக இருந்தாக்கா ஒருவேளை உங்களுக்கு போட்ட பணம் வந்து திரும்பி வரும். வேற நீங்கள் ஒரு பெரிய கோலை வந்து அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னாக்கா மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுட்டு 5லிருந்து 7 வருஷம், 7லிருந்து 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா நீங்கள் போடுற சில ஆயிரங்கள் பல கோடிகளாக வந்து உங்களுக்கு 30 வருஷம் முன்னாடி வந்து கிடைக்கும். சிட் ஃபண்டு உங்களுடைய பணத்தை வளர்க்காது, அது உங்ககிட்ட அதை திருப்பி கொடுக்க முயற்சி பண்ணும். வேற மியூச்சுவல் ஃபண்டு உங்கள் பணத்தை பல மடங்காக பெருக்கி உங்களுக்கு பெரிய செல்வமாக கொடுக்கும். இந்த டிஃபரன்ஸை தயவு செய்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க.